மோகன் சி லாஸ்ரஸ் யாரோடு இருக்கிறார் தெரியுமா? ஜான் ஜபராஜ் எத்தனை மனைவியோடு அப்படிதானங்க பேசிட்டு இருக்கான். பவுலை பத்தி பேசிட்டு இருக்கானா இவன்? பேதுருவை பத்தி பேசுறானா? ஆனா பர்வீன் சுல்தான் தான் பேதுருவை பத்தி பேசுது. ஆனா ஆனா தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை தான் அபிஷேகம் உள்ளது. பர்வீன் சுல்தான் எத்தனை பேருக்கு தெரிவார்? ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். யாருக்கு ஆமேன்னு? பர்வீன் சுல்தானுக்கா? பர்வீன் சுல்தான் நல்லா பேசுவான் அந்த அம்மா இல்லையா? அந்த நம்மளுடைய ஊழியக்காரன், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஊழியக்காரன், நல்ல பெரிய ஊழியக்காரனையும் பர்வீன் சுல்தானையும் நிக்க வச்சா யாருக்கு கூட்ட ஜாஸ்தி வரும்? அந்த அம்மாவுக்கு வரும். அந்த அம்மாவுடைய யூடியூப்ல போட்டேன்னா அள்ளிட்டு போகுது. கேள்வி என்ன தெரியுமா? நம்முடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையும் பர்வீன் சுல்தானுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் ஒன்னானா? கிடையாது. நம்முடைய ஊழியனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை அபிஷேகம் உள்ளது. அது தேவனுடைய பிள்ளையின் இடத்துல, தேவனுடைய குமாரன் இடத்துல இருந்து கொடுக்கப்பட்டது. அது போய் அது வந்த காரியத்தை செய்து திரும்பும். அது கிரியை செய்து திரும்பும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயால. வானத்திலிருந்து எப்படி மழை நீர் வந்து இங்க முளைக்க செய்து விவசாயிக்கும் நமக்கு உணவையும் அவனுக்கு பலனையும் கொடுத்து திரும்புவது போல தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை என்ன செய்யும்? அது போய் கிரியை செய்து திரும்புமாமா. அது கிரியை செய்யாமல் திரும்பாது. ஆனா இந்த பர்வீன் சுல்தான் வாயிலிருந்து வர வார்த்தை, அந்த அம்மா கிறிஸ்தவத்தை நல்லதானே பேசுது. நம்ம ஊழியக்காரன் பேசுறது கிறிஸ்தவனை பயங்கரமா தூக்கி பிடிச்சி பேச அந்த அம்மா தான் பேசுது. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஊழியக்காரன் கூட கிறிஸ்தவத்தை வளர்க்கறது இல்ல. வளர்க்குறான்னு எந்த கிறிஸ்தவனாவது? அடுத்தவனுடைய கால வாரி விடுறதுலயே அவனுக்கு டைம் சரியா இருக்கு. எங்கிட்டு வளர்க்கறது? அந்த அம்மா தான் இப்ப வளர்த்துட்டு இருக்கு கிறிஸ்தவத்தை. எந்த மேல போனாலும் இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் பேசுது. யோவான் ஸ்நானகனை பேசுது, பேதுருவை பேசுது, பவுலை பேசுது. எந்த ஊழியக்காரனாவது பேதுருவை பேசிட்டு இருக்கானா? மோகன் சி லாஸ்ரஸ் யாரோடு இருக்கிறார் தெரியுமா? ஜான் ஜபராஜ் எத்தனை மனைவியோடு அப்படிதானங்க பேசிட்டு இருக்கான். பவுலை பத்தி பேசிட்டு இருக்கானா இவன்? பேதுருவை பத்தி பேசுறானா? ஆனா பர்வீன் சுல்தான் தான் பேதுருவை பத்தி பேசுது. ஆனா ஆனா தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை தான் அபிஷேகம் உள்ளது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவருடைய மனநிலை தேவனுடைய ஊழியனுடைய வார்த்தையை பேச்ச கேட்கறது கிடையாது. பேசாம பர்வீன் சுல்தான் கேட்டுட்டு விசுவாசத்துல போயிடலான்னு இருக்கான். ஆனா கேடு கட்டு இவங்களோட கேட்கறதுக்கு பதிலா பர்வீன் சுல்தான் கேட்டுட்டு விசுவாசத்துல போயிடலாமே. அவன்தான் நிறைய பாக்குறாங்க. ஒரு தம்பி வந்து அப்படிதான் கேட்டா, பாஸ்டர் ஊழியக்காரன் பேசுறது போர் அடிக்குது பாஸ்டர். அந்த அம்மா பேசுறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த அம்மா நிறைய கருத்துக்களை வச்சு உள்ள வச்சு பேசினேன்னு சொன்னீங்க. இங்க வாங்க, அந்த அம்மா பேசும். ஆனா அது நேரம் எங்கிட்டு கொண்டு போகும்னு? பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இங்க ஊழியக்காரன் பேசினாலும் உன்னை எங்கிட்டு கொண்டு போறான்? பரலோகத்துக்கு நேரம் கொண்டு போறா தம்பி. பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். என் அருமை சகோதரனை உனக்காக தூதனை ஏற்படுத்தி இருக்காரு. அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கு. உனக்காக ஒரு தூதனை ஏற்படுத்தி இருக்க. நீ ஆயத்த பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆயத்தமாய் அனுப்பி இருக்காரு. அதுதான் தேற்றரவாளன். பழைய ஏற்பாடா இருந்தாலும் நான் புதிய ஏற்பாடு ஒப்பிட்டு சொல்றேன். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை தான். ஆனால் இன்றைய நாட்களுக்கு நான் சொல்றேன் அந்த வார்த்தையே. நமக்காக ஆயத்தமான தேற்றவாளன் வந்திருக்கான். தேற்றவாளன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கடிந்து பேசுறவன், முகதாட்சியம் பார்க்காதவன். நீ யாரா இருந்தாலும், சொந்தக்காரனா பந்தக்காரனா யாரா இருந்தாலும், முன்னாடி இருக்கிறது அவனுக்கு பொறுத்த அளவுக்கு என்னதான்? ஒரு ஆத்மா தான். அந்த ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்ன்றதுதான் தேற்றவாளனுடைய ஒரே குறிக்கோள். தமிழ்நாட்டுக்குள்ள பல லட்ச கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் கேட்டு வரைக்கும் கூட்டிட்டு போவான். நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலன்னா கேட்டுக்குள்ள நுழைய முடியாது. உண்மைதானங்க? உண்மைதானே? இன்னைக்கு பாடல் ஆராதனை மாத்திரம் நடத்துற ஜபக்கூட்டம் இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்குறீங்க பாடல் ஆராதனை மட்டும் நடத்தலான்னு? கான்செப்ட் மட்டும் நடத்துற ஜபக்கூட்டம் இருக்கு. எத்தனை கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கிறீங்க கான்செப்ட் மட்டும் நடத்தலான்னு? அப்படின்னா என்ன பண்றான் அவன்? கேட்டு வரைக்கும் கூட்டிட்டு போறேன். நானும் ஊழியக்காரன் தான். பிலிப்பு ஊழியக்காரனா இல்லையா? அவனால பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆத்துமாக்களை பரலோகத்துக்குள்ள நுழையக்கூடிய பாச கொடுக்க முடியல. அப்புறம் என்னையா ஊழியம்? அந்த ஊழியத்துல போயிட்டு என்ன செய்யறது? நாக்க வலிக்கவா? உன் கூட நடந்து நான் சாவவா? நீ மண்ணுக்கு போவ, உங்கூடயே நானும் வந்து படுத்துக்கவா? நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு இந்த உலகத்துல? எவ்வளவு? 70. பலத்தின் மிகுதியில 80. அந்த கதைக்குள்ள வந்துடுறேன். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தா இல்லையா? இதை பார்த்துட்டு இருந்த அந்த மந்திரவாதி வந்து அவங்க கிட்ட காசு எடுத்து வந்து கொடுத்து, இந்தாரு நீ அவனுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியை எனக்கும் கொடு. நான் யாரை தொடறேன்னா அவன் அபிஷேகிக்கப்படணும், யாரை தொடறேன்னா அவனுக்கு நோய் போகணும்னு சொல்லி
நீயும் உன் பணமும் உன்னோட நாசமாய் போகட்டும் சொல்லி. நாசமா போகட்டும். இன்னைக்கு பணக்காரனா இருக்கிற நீல நாசமாதான் போவ, பரிசுத்த ஆவி இல்லைன்னா. பணக்கார கிறிஸ்தவனே பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீ நாசமா போ. நீயும் உன் பணமும் உன்னோட நாசமா போக கடவுது. உன்னுடைய BMW கார் உன்னோட நாசமா போக கடவுது. உன்னுடைய 4 மாடி கட்டடம் உன்னோட நாசமா போக கடவுது. உண்மையை சொல்றதுக்கு பவுல் சொன்னா பேதுரு சொன்னா ஒத்துக்குவீங்க. பேதுரு சொன்னதுதான் நான் சொல்றேன். என்ன ஏன் கோச்சுக்கணும்? என்ன ஏன் கோவப்படணும்? கோவப்பட்டா பேதுருவ கல்லறையில இருந்து எழுப்பிதான் கோவப்பட்டுக்கணும். அவனை வேற தலைகீழா வேற தொங்க விட்டாங்க. என்னென்னு செய்ய போறாங்களோ. ஆல்ரெடி ஒருத்தன் ஊட்டில இருந்து ஒருத்தன் இவனை கொலை பண்ணி தூக்குல ஏத்தணும். இவன் மனைவி ஒரு வேசி, அம்மா ஒரு வேசி, இவனும் ஒரு வேசின்னு அப்படி வெறியில கொந்தளிச்சிட்டு இருக்கான். என்னைக்கு வரான், எங்கிட்டுல இருந்து வரான்னு தெரியல. எங்க இருந்தாவது வரப்போறான் இன்னைக்கு தெரியும். அது இவனை கொல்னாதான் கிறிஸ்தவன் உருப்படுன்னு சுத்திட்டு இருக்கான். யாருன்னு தெரியல. ஊட்டி பக்கம் வராதடா அப்படின்றான். அப்ப ஊட்டிக்காரனா தானே இருக்கணும். அவன் சாந்தூர் பக்கம்னு சொல்லியிருந்தானா கொத்தா கண்டுபிடிச்சிருப்பேன். ஊட்டின்னு சொல்லி பொதுவா சொன்னதுனால பெரிய இடமா கண்டுபிடிக்க முடியல. என் அருமை சகோதரனே, தூதனை கொடுத்திருக்கான். அவன் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போலனா உன்னுடைய வழி என்பது வேஸ்ட், உன்னுடைய நடை என்பது வேஸ்ட், உன்னுடைய வாழ்நாள் என்பது வேஸ்ட், உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேஸ்ட். நீ மண்ணுக்கு போவ, மண்ணிலேயே மக்கி போயிருவ. நியாய தீர்ப்புக்கு போவ, டைரக்டா லேக் ஆஃப் ஃபயர், அதாவது அக்னி கடலிலே போய் மிதக்கும்படிக்கான உன்னுடைய வாழ்க்கையை இங்கு வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்ன? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல வராரோ அவர் இடத்துல முகதாட்சணியம் இல்லை. பரிசுத்த ஆவியான இடத்துல என்ன இல்ல? முகதாட்சணியம் இல்ல. கிறிஸ்துவின் இடத்துல முகதாட்சணியம் இல்ல. தேவனும் அதுதான் சொல்ற. கட் பண்ணிருங்க பிரதர். பரிசேயன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும்போது சொல்றாரு, நீர் முகதாட்சணியம் இல்லாதவர் என்று நான் அறிந்திருக்கிறேன், நீ சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்று அறிந்திருக்கு. யார் சொல்றா? ஒரு பையன் சாட்சி கொடுக்கிறா கிறிஸ்துவ பத்தி. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இதைத்தான் சொல்லிட்டு போனாரு. நீர் போய் நான் ஒருவன் அனுப்புவேன், அவன் என்னிலிருந்து எடுத்து பேசுவானாமா. என்னிலிருந்து என்னன்னா கிறிஸ்துவுக்கு எது இல்ல, முகதாட்சணியம் இல்ல. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எந்த மேடையில வந்தாலும் அதுக்கு முன்பதாக யார் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அவரிடத்துல எது இல்ல? முகதாட்சணியம் இல்ல. எந்த பரிசுத்த ஆவியானவர் மேடையில நின்று பேசும் பொழுது முகதாட்சணியம் இல்லாத வார்த்தைகள் வெளிப்படுதோ, அதை கேட்கிறார்களோ, அந்த ஆத்துமாக்கள் தான் முத்திரையை பெற்றுக்கொள்ளும். அந்த ஆத்துமாக்கள் தான் பரலோகத்துக்குள்ள நுழையும். ஹல்லேலூயா. அந்த ஆத்துமாக்கள் தான் பரலோகத்துல இடம். முகதாட்சணியோட பேசுறவன் யாரா இருந்தாலும் அவனுக்கும் பரலோகத்துல இடம் இல்ல. அந்த செய்தியை கேட்கிறவனுக்கும் பரலோகத்துல இடம் இல்ல. கேட்லயே நின்றுட்டு வந்துடணும். உனக்கு தூதனை ஏற்படுத்தி துணையா இருக்கிறார். ஆனா எந்த தூதனோட நடக்கிறேன்றத நீ முடிவு பண்ணாம நடந்தன உன் கதை முடிஞ்சின்னு அர்த்தம்.